let's go to our video. இது பாருங்க, இது வந்து ஸ்ட்ராபெரி பிளான்ட்ஸுங்க. நான் 3 மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன் ரன்னர்ஸ்லேருந்து எப்படி நம்ம நிறைய ஸ்ட்ராபெரி பிளான்ட்ஸ் நம்ம வளர்க்கலான்ட்டு. நீங்கள் யாரா பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இது வந்து நான் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறேங்க, பெரிய பாட்டுக்கு நான் மாற்ற போகிறேன். இது பாருங்கள், நான் வந்து இது நான் ரன்னர்ஸ்லேருந்து இப்போ எடுத்ததுங்க. பாருங்கள், கீழே வேர் போயிடுச்சு. இதுலேயும் பாருங்கள், அம்மா என்னடா வேர் ரொம்ப போயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ வேர் கீழே போயிடுச்சு பாருங்கள். நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன், அப்போ சுமார் நான் வீடியோ போட்டிருப்பேன். நம்ம வந்து எதில் வச்சா நமக்கு வந்து ஸ்ட்ராபெரி வந்து நம்ம சீக்கிரமாக ரூட் ஃபார்ம் ஆகுதுன்ட்டு, மண்ணில் வச்சாவா இல்லை வந்து கோகோபீட் அண்ட் பெர்லெட்டில் வச்சாவான்ட்டு. இப்போ வந்து நான் கோகோபீட் பெர்லெட்டில் வச்சது தாங்க நல்லா புஷ்ஷியாக வளர்ந்துருக்கு. மண்ணில் வச்சதெல்லாம் அந்த அளவுக்குலாம் வரலைங்க. இது மண்ணில் வச்சது, இங்கே மண்ணில் வச்சேங்க, அது செத்து போயிடுச்சிங்க. நம்ம வந்து கோகோபீட் இதில் மண்ணில் வச்சுருக்கா அந்த அளவுக்கு வளர்ச்சி வரல. அந்த கோகோபீட்டில் வச்சதில் மட்டும்தான் ரூட் நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு. இதுதாங்க நான் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறேன். அப்போ கட் பண்ணுறா, இதை கட் பண்ணணும். இப்போ நம்ம 2 செடி மட்டும் தானே நம்ம வந்து அந்த பாட்டில் வைக்க போகிறோம்டா. இந்த 2 செடியை மட்டும் எடுத்துக்கும். இல்லை இதுவும் எடுத்துக்கும். இந்த செடியும் எடுத்துக்கும். நம்ம அதில் மாற்றி வைக்கலாம் வேறு பாட்டில். ஏன்னா நல்லா ரூட் ஃபார்ம் ஆகிருக்கு. இதையும் எடுத்துக்கிறியா? இது பாரு, மேங்கோ பாரு, ஃப்ளவர் வைக்க போகுது பாரு. ஃப்ளவர் பார்த்தியா? ஃப்ளவர் வச்சுருக்கு. லெமன் இப்போ வேணாம், அப்புறமா பறிக்கலாம். லெமன் நம்ம நாளைக்கு பறிக்கலாம். நம்ம டிரான்ஸ்பிளான்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரூட் வந்து நான் ஒரு 4 நாளுக்கு முன்னாடி பறிச்சேங்க. இப்போ வந்து நம்ம அரிசி முட்டையில் போட்டு வச்சோம். இது பழுத்துருச்சு. இது கட் பண்ணி இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கட் பண்ணுறா, பார்த்து கட் பண்ணு. அப்படியே கட் பண்ண, பார்த்து கட் பண்ணு. அப்படி கட் பண்ணவே கூடாது. என்ன மாதிரி இருக்கு? அதை 2ஆக கட் பண்ணு. அதை 2ஆக கட் பண்ணு. கட் பண்ணதுலேயே 2ஆக கட் பண்ணு. அப்படி கட் பண்ணக்கூடாது, இப்படி குறுக்கால கட் பண்ணு. பார்த்து கட் பண்ணு. ஓகே, அதை கூட டேஸ்ட் எப்படின்னு பார்க்கலாம். பாத்திர கைடா. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, மொட்டை மாடியில் விளைஞ்ச சப்போட்டாங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது பாருங்க, மொட்டை மாடியில் விளைஞ்ச சப்போட்டா செம்ம ஸ்வீட்டாக இருக்குங்க. 4 நாள் வந்து அரிசி முட்டையில் பழுக்க வச்சேங்க. அவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள். என்னடா பண்ணணும், இந்த மண்ணை எடுத்து போடு. இந்த மண்ணை கொஞ்சம் கீழே கொட்டு, அப்புறம் வர்மி கம்போஸ்ட் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். பழைய மாதிரி புல்லாம் இருக்குமா? புழுலாம் இல்லை. ஏன்? இது வந்து நான் யூஸ் பண்ணல, அதனால இதில் புழுலாம் இருக்காது. கொஞ்சம் கிட்ட வா, 4 பேர். யூஸ் பண்ணால் புழுக்குமா? நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம வந்து அதில் மண்புழு இருக்கும். இப்போ அது யூஸ் பண்ணல, அதனால் மண்புழு அதில் இருக்காது. அதில் இப்போ என்ன பண்ணோம், இப்போ வந்து கொஞ்சம் வெர்மி கம்போஸ்ட் நம்ம போட்டுக்கணும். வெர்மி கம்போஸ்ட் போடு, கொஞ்சம் மட்டும் போடு. இது மேலே போடு, மண் மேலேயே போட்டுக்கோ. வெர்மி கம்போஸ்ட் தூக்கி மண் மேலேயே போடு. வர்மி கம்போஸ்ட் மண்புழு உரம். மண்புழுவோட வேஸ்ட்டா? மண்புழுவோட வேஸ்ட்டு அதுதான் அது. நீ சொன்னா நீ திட்டுவ. வேஸ்ட்னா மண்புழுவோட வேஸ்ட்டுடா. வேஸ்ட்னா நீ சொன்னா நீ வந்து நான் எதுவும் சொல்லலை விடு. நீ அதை எடு. மண்புழுவோட வேஸ்டா? அது சாப்பிட்டு வெளில வர்றதானே வேஸ்ட். சரி, இது போட்டு மிக்ஸ் பண்ணுதா. சாப்பிட்டுட்டு வெளியில வருதுல்ல, அதாவது உனக்கு ஒன்றும் புரியல. சரி, எல்லாம் மிக்ஸ் பண்ணு. இன்னும் கொஞ்சம் ஆனா அது செடிக்கு போட்டால் அவ்வளோ நல்லது. மண்புழுவோட வேஸ்ட் செடிக்கு போட்டால் அவ்வளோ நல்லது. இப்போ என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணு. இன்னும் கொஞ்சம் மண்புழு உரம் போட்டுக்கூடா. அதுக்கப்புறம் நம்ம செடி பிளான் பண்ணுறோம், நம்ம இதில் போட மாட்டோம்ல, காய்கறி தோலாம் போட மாட்டோம்ல, அதான் இன்னும் கொஞ்சம் மண்புழு உரம் போட்டுக்கோ. அப்படியே போடு.
போட்டியா என்ன இல்ல எதுவுமே இல்ல டக்கு டக்கு போடு மண்புழு இல்லடா இங்க கொட்டிட்டியா சரி போடு மண்புழு வரலாம் நம்ம வேஸ்ட் பண்ண கூடாது சரி போடு மிக்ஸ் பண்ணு டக்கு டக்கு மிக்ஸ் பண்ணு கட்டி இல்லாம அல தூளா நீ மிக்ஸ் பண்ணு பரவாயில்லை நான் சொல்லாத மேனே செய்யடா ஓகே எடுத்து டப்பில் போடு இந்த மண் எடுத்து டப்பில் போடுங்க கொட்டிட்டியா இப்போ நான் எடுத்து போடுறேன் அங்கே போயிடுச்சா விடு அப்புறம் வாரிக்கல விடு இப்போ என்ன பண்ணுறோம் இது அப்படியே இருக்குது அது அப்புறம் கொட்டிக்கலாம் இப்போ என்ன பண்ணுறோம் இந்தா இதை வந்து இப்போ பின்னாடி கவுத்து போட்டு தட்டு இது பாருடா ஃப்ளவர் வச்சிருக்கு பாரு ஸ்ட்ராபெரி பாரு பாரா ஃப்ளவர் வச்சிருக்கு பாரா ஸ்ட்ராபெரியில் இது ஸ்ட்ராபெரி பிளான்ட்ல ஃப்ளவர் வச்சிருக்கு பார்த்தியா 3 மாதம் ஆயிடுச்சு இது பாரு ஃப்ளவர் பாரு இது பாரு இதுவா ஆமாம் இது வந்து ஸ்ட்ராபெரி வரும் இது வேற வெரைட்டி தான் இது வந்து லால் பார்க்கில் வாங்கின வெரைட்டி இது இதை வந்து கவுத்து போட்டு தட்டு கவுத்து நீ இப்படி பிடிச்சிக்கோ அப்பு இது எப்படி திரும்ப பண்ணணும் இந்த மாதிரி தட்டு வந்துச்சா இவ பாரு இப்போ எடுத்து பாரு ரூட் ஃபார்ம் ஆயிருக்கு பாரு பாருங்க ரூட் ஃபார்ம் ஆயிருக்கு இது என்ன பண்ற இது கலப்பயிர் பிடிக்கும் இது பிச்சிரு பாப்பு இது வந்து கல்புரவள்ளி இது செடி பிச்சிரு அப்புறம் இது மண்ணு அப்புறம் இதையும் மண்ணு இதையும் தட்டி அந்த மாதிரி எடு அப்பு இது எடு இது மூணு ஒன்றா வச்சு மண்ணு போட போகிறோம் இந்த கிளப்பெல்லாம் பிச்சிரு இந்த பக்கத்தில் ஸ்ட்ராபெரி தவறுது இந்த இதெல்லாம் பிச்சிரு நல்லா பொடியும் போட்டுரு சரி அது கவுத்து போடு அது தானே வந்துடும் நீ இந்த மாதிரி பண்ண மாதிரி கவுத்து போடு இந்த மாதிரி கவுத்து போடு வரோம் கை ஒரு பக்கம் பிடிச்சிக்கோ ஒரு பக்கம் செடி டேமேஜ் ஆகாத அளவுக்கு பிடிச்சிக்கோ தட்டு மேலே தட்டு வந்துச்சா இது தட்டு இதையும் அந்த மாதிரி பண்ணு இப்படி வச்சுக்கணும் பாருங்க ரூட் ஃபார்மாக இருக்குது இப்போ நீ வந்து இதை வந்து அதில் வை இது எப்படி வைக்கிற வை இது மூணுத்துல ஒரு பக்கம் வை ஒரு மூலையில் வை ட்ரையாங்கிள் ஷேப்பில் வை இதை எடுத்துரு இந்த கிளப்பயிரெல்லாம் பிச்சு எடுத்து அது உள்ளேருந்து கிளப்பயிரெல்லாம் பிச்சு எடுத்துரு இது இன்னும் கொஞ்சம் மோட்டா போட்டுக்கலாமாடா மண் போட்டு ஆனால் கொஞ்சம் மேலே வச்சுக்கலாமா கொஞ்சம் எடுத்துரு அப்போ எடுத்துரு இன்னும் கொஞ்சம் மண் போட்டுடலாம் அப்போ தான் ஸ்ட்ராபெரி வந்தால் வெளியில் தொங்கும் எடுத்துட்டு நான் மண் எடுத்துகிட்டு வரேன் நான் போய் மண் எடுத்துகிட்டு வரேன் எடுத்து விடா ட்ரையாங்கிள் மாதிரி வை 3 பக்கம் வை அப்படியே வைப்பா அது உள்ள வேர்க்கு அது கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு இப்போ மண் எடுத்து கொட்டு போட்டாச்சா போதும் இந்த முறத்தில் வாரி போட்டுருந்தா ஈஸியாக முடியும் இப்போ லாஸ்ட்டில் கை வச்சு அமுக்கி விட்டுடணும் சரி போதும் விடு இப்போ என்ன பண்ணோம் லாஸ்ட் போதும்டா தரையை தேய்ச்சி எடுத்துருவோம் பொழுது இல்லை முகத்தில் வாரி கொட்டாம சரி போதும் வை ஐயோ போதும்டா பாருங்க லாஸ்ட்டில் கை வச்சு அமுக்கி விட்டுடணுங்க அப்புறமா தண்ணி ஊற்றணும் அப்போ தாங்க கொஞ்சம் காற்று போகாமல் வேர் நல்லா ஊனி வளருங்க லைக் பண்ணுங்க நல்லா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க